ஓம் சாந்தி. ஸ்ரீபாபா நினைவிருக்கின்றதா? 28/2/2024 பாபா சிவராத்திரி வருது இல்லையா? அதனால் சிவராத்திரி அப்போ நம்ம எப்படியெல்லாம் சேவா நடக்கணும், எப்படியெல்லாம் சேவா பண்ணணுங்கிறத பாபா நமக்கு முரளியில் கோடிட்டு காட்டுறாங்க. பாபா தலைப்பு சொல்கிறார், மீட்டே பச்சே பாரதவாசிयों को सिद्ध कर बताओ कि शिव जयंती ही கீதா ஜெயந்தி ஹே. இனிமையான குழந்தைகளே, பாரதவாசிகளுக்கு நீங்கள் நிரூபித்து சொல்லுங்க, சிவ ஜெயந்தி தான் கீதா ஜெயந்தி. கீதா சே ஃபிர் होती है கிருஷ்ண ஜெயந்தி. கீதா ஜெயந்தி மூலமாக ஏற்படுகிறது கிருஷ்ண ஜெயந்திங்கிறத சொல்லுங்க. எவ்வளோ தலைப்பிலே பாருங்கள், எவ்வளோ எல்லா ஆழத்தையும் பாபா புரிய வச்சுட்டார். ஞானத்தோட டெப்த் எதுங்கிறத சொல்லிட்டாங்க. क्वेश्चन, किसी भी धर्म की स्थापना का मुख्य आधार क्या है? எந்த ஒரு தர்மம் ஸ்தாபனை செய்வதற்கான முக்கியமான ஆதாரம் என்ன? धर्म स्थापक कौन सा कार्य नहीं करते जो बाबा करते? தர்ம ஸ்தாபகர் எந்த காரியத்தை செய்ய முடியாது, அந்த காரியத்தை பாபா செய்கிறார். किसी भी धर्म की स्थापना के लिए पवित्रता का बल चाहिए. எந்த ஒரு தர்மத்தை உருவாக்குவதற்கும் தூய்மையினுடைய பலம் கட்டாயமாக வேணும். सभी धर्म पवित्रता के बल से स्थापन हुए. எல்லா தர்மங்களும் தூய்மையின் பலத்தால் தான் உருவாகி உள்ளது. लेकिन कोई भी धर्म स्थापक किसी को पावन नहीं बनाते. எத்தனையோ தர்மங்கள் இருந்தாலும் எந்த தர்ம ஸ்தாபகர்களும் யாரையுமே தூய்மையாக்கவே முடியாது. क्योंकि जब धर्म स्थापन होते तब माया का राज्य है. ஏன்னா எப்பொழுது மற்ற தர்மங்கள் உருவாகுதோ அப்பொழுது மாயாவுடைய ராஜ்யமும் இருக்குது. சப்கோ பதீத் பன்னா ஹி ஹே. எல்லாருமே பதீத்த நிலையை அடைந்தே ஆகின்றனர். பதீத்தோங்கோ பாவன் பனானா ஏ பாப் கா ஹி காமே. தூய்மை இழந்தவர்களை தூய்மைப்படுத்துவது பாபாவினுடைய செயலாகும். வஹி பாவன் பன்னிக்கு ஸ்ரீமத் தேத்தே ஹே. அவரே தூய்மைப்படுத்துவதற்கான ஸ்ரீமத்தை குழந்தைகளுக்கு கொடுக்கிறார். கீத், ஸ்பாப் கி துனியா சே कोई और दुनिया ले चलो प्रभु. இந்த உலகத்திலிருந்து, ஏன்னா ரொம்ப மோசமான உலகம், கீழான உலகம், பாவங்கள் நிறைந்த உலகம், மற்றொரு உலகத்துக்கு எங்களை அழைச்சிட்டு போங்க, இந்த உலகம் வேணாம். பாட்டோட லைன். எல்லா ஆத்மாக்களுக்கும் இதுதான் மனசில் விருப்பம். ஓம் சாந்தி. अब बच्चों ने समझ लिया पाप की दुनिया किसको, पुण्य की दुनिया अथवा पावन दुनिया किसको कहा जाता. பாபா சொல்கிறாங்க, குழந்தைகளாகி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க பாவமான உலகம்னு எதை சொல்கிறோம், புண்ணிய ஆத்மாக்களுடைய தூய்மையான உலகம்னு எதை சொல்கிறோம். वास्तव में पाप की दुनिया ये பாரத் की है. வாஸ்தவத்தில் இந்த பாவமான உலகம் என்பது இந்த பாரதத்தில் தான் இருக்குது. और भारत की फिर पुण्य की दुनिया स्वर्ग बनता है. அதே பாரதம் மீண்டும் புண்ணிய உலகமாக ஸ்வர்க்கமாக மாறுது. பாரத் ஹி பகிஸ்தா, பாரத் ஹி தோஜக் பனா. பாரதமே ஸ்வர்க்கமாக இருந்தது, அதே பாரதமே நரகமாயிட்டு. क्योंकि काम चिता पर जलते रहते. ஏன் நரகமானது? காமச்சிதையில் எல்லாருமே போக தொடங்கிட்டாங்க. சத்தியுகமே கோன்தே. பாபா சொல்றார், இது பதீத உலகம். சத்தியுகத்தில் யார் இருந்தா? ஏதோ சப்கோ மாலும் ஹே லக்ஷ்மி நாராயண் தே. இது உங்கள் எல்லாருக்குமே தெரியும், லக்ஷ்மி நாராயணர் இருந்தார்கள்னு சொல்லுவீங்க. ज़रूर वे भी किसकी संतान होंगे जो फिर सतयुग के मालिक बने. சரி, அவங்க யாருடைய குழந்தையாக இருந்திருப்பாங்க?
சத்தியுகத்தினுடைய எஜமானனாக இருக்காங்க இல்லையா? இப்போ யார் குழந்தையா ஆயிருக்காங்க? सत्युग स्थापन करने वाला था परमपिता परमात्मा उनकी संतान थे. சத்தியுகத்தை உருவாக்கியவர் யாரோ பரம்பிதா பரமாத்மா அவருடைய குழந்தையாக இருந்தாங்க. परंतु इस समय अपने को उनकी संतान नहीं समझते. அவங்க சொர்க்கம் போனதுனால தன்னை தானே அவருடைய குழந்தை என்று புரிந்து கொள்வதில்லை. அகர் சந்தான் சம்ஜேங்கே பாப் கோ ஜான்தே. ஒருவேளை நான் அவரோட குழந்தைன்னு அவங்க நினச்சாங்கன்னா பாபாவை நல்லா தெரிஞ்சிருப்பாங்க இல்லையா? பாபாக்கு தோ ஜான்தே நஹி. தேவதைகள் பாபாவை புரிந்து கொள்ள முடியாது. ஏன்னா எல்லா சுகபோகங்களும் அவங்களுக்கு இருக்குது. எந்த குறைபாடு இல்லை வாழ்க்கையில். எந்த ஒரு வேணுங்கிற அப்பிராப்தியான பொருள் இல்லை. அதனால் பாபாவுடைய நினைவு அவங்களுக்கு ஏற்படாது. இது ட்ராமாவில் பதிவாகி இருக்குது. அச்சா, தாரணைக்கான முக்கியமான சாரம். फर्स्ट पॉइंट, ज्ञान अमृत धारा से सबको निरोगी व स्वर्गवासी बनाने की सेवा करनी है. ஞான அறிவியினால் அனைவரையும் நிரோகி நோயற்றவர்களாக சொர்க்கவாசியாக ஆக்கக்கூடிய சேவா பண்ணுங்க. மனுஷியோं को देवता बनाना है. மனிதர்களை தேவதையாக ஆக்க வேண்டும். பாப் சமான் மாஸ்டர் ரெஹம்தில் பன்னா ஹே. பாபாவுக்கு சமமாக மாஸ்டர் கருணை உள்ளமுடையவராக ஆக வேண்டும். नेक्स्ट पॉइंट, ज्ञान की पराकाष्ठा से बुद्धिवान बन शिव जयंती पर सिद्ध करना है कि शिव जयंती ही गीता जयंती है. गीता ज्ञान से ही कृष्ण का जन्म होता है. பாபா சொல்கிறாங்க, ஞானத்தினுடைய தெளிவாக்கம் இருக்கணும். அந்த முதிர்ந்த ஞானத்தினுடைய மெச்சூரிட்டி மூலமாக புத்திவானாகி சிவ ஜெயந்தியை நீங்கள் நிரூபிக்க வேண்டும். எப்படி நிரூபிக்கணும்னா, சிவ ஜெயந்தி தான் கீதா ஜெயந்தியாகவும் இருக்குது. கீதா ஞானத்தினால்தான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு ஜென்மம் ஏற்படுகிறதுங்கிறத நிரூபித்து சொல்லுங்கள். அதான் அந்த படங்கள் இருக்கு இல்லையா? பாபா பட விளக்கத்தில் ஸ்ரீ கிருஷ்ணர் என்ன பண்ணுவார்? தாயோட கர்ப்பத்தில் ஜனிப்பார். அப்புறம் தாய் தந்தைகிட்ட வளருவார், பாலனை எடுத்துப்பார், குருகுலத்தில் படிப்பார். அவர் எப்படி கீதையை சொல்ல முடியும்? சின்ன குழந்தைக்கு எப்படி கீதையினுடைய நாலேஜ் வர முடியும் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக சொல்லலாம். பாபா வரதான் கொடுக்குறாங்க. दिनचर्या के हर कर्म में यथार्थ और युक्तियुक्त चलने वाले पूज्य पवित्र आत्मा भव. பாபா கொடுக்கப்பட்டுள்ள தினச்சரியத்தை ஒவ்வொரு காரியத்திலும் சரியாக ரொம்ப யுக்தியாக நடைமுறைப்படுத்தக்கூடிய பூஜ்ய பவித்திர ஆத்மா ஆகுங்கள். पूज्य पवित्र आत्मा की निशानी उनका हर संकल्प बोल कर्म और स्वप्न यथार्थ अर्थात युक्तियुक्त होगा. பூஜ்ய பவித்திர ஆத்மாவுடைய அடையாளம் என்னவென்றால், அவங்களுடைய ஒவ்வொரு எண்ணம், சொல், செயல், கனவுல கூட சரியாக, அதாவது யுக்தியாக இருக்கும். ஒன்றுமே கரெக்டாக இருக்கும், சரியாக இருக்கும். ஹர் சங்கல்ப்மே அர்த்த ஹோகா. ஒவ்வொரு எண்ணத்திலும் ஒரு அர்த்தம் நிறைஞ்சிருக்கும். ऐसा नहीं कि ऐसे ही बोल दिया, निकल गया, कर लिया, हो गया. पवित्र आत्मा सदा दिनचर्या के हर कर्म में यथार्थ युक्तियुक्त रहती है. इसलिए पूजा भी उनके हर कर्म की होती है, अर्थात पूरे दिनचर्या की होती है. அப்படி அவங்க சொல்ல மாட்டாங்க. இப்படி சொல்லிட்டனே, இப்படி வாயிலேருந்து வெளியாயிட்டே, இப்படி செஞ்சிட்டனே, இந்த மாதிரி வார்த்தைகள் வராது. பவித்திர ஆத்மா சதா தினச்சரியத்தில் ஒவ்வொரு செயலிலும் சரியாக, துல்லியமாக, யுக்தி நிரம்பியவராக இருக்காங்க. எனவே பூஜையும் கூட அவங்களுக்கு ஒவ்வொரு கர்மத்திற்கும்
ஏற்படுகிறது. அதாவது முழு தினச்சரியத்திலும் அவங்களுக்கு பூஜை என்பது நடக்குது. उठने से लेकर सोने तक भिन्न भिन्न कर्म की दर्शन होते हैं. பாபா சொல்கிறாங்க, தினச்சரியத்தை யார் முழுமையாக கடைப்பிடிக்கிறாங்களோ வாழ்க்கையில், காலையில் எழுந்ததுலேருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் அவர்களினுடைய ஒவ்வொரு வித்தியாசமான ஒவ்வொரு செயல்பாட்டுக்குமே என்ன இருக்குதுங்கிறார் பாபா, பூஜை என்பது இருக்குது. அதனால் யார் எவ்வளோ நியமப்படி நடக்கிறோமோ அதுக்கு தக்க பலனை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸ்லோகன், सूर्यवंशी बनना है तो सदा विजय ஏக்ர ஸ்திதி பனாவோ. சூரியவம்சி ஆக வேண்டுமானால் சதா வெற்றியாளராகவும் ஏக்ர ஸ்திதியையும் உருவாக்குங்கள். அவங்க தான் சூரியவம்சி ஆக முடியும். மனசை ஒரு நிலையில் ஸ்திரப்படுத்தணும், ஒரு செகண்டில் ஸ்திரப்படுத்தணும். மனதை வெல்வது தான் மாயையை வெல்வது. மனதை வெல்வதற்கான யுகம்தான் இந்த யுகம். உலகத்தில் பாருங்கள் எவ்வளோ பேர் மனதில் குழப்பம், சிக்கல். காரணம் என்ன? மனபாரம். மனதை வெல்ல தெரியல. ஓம் சாந்தி.